பிராணாயாமம் பயிற்சி. பிராணாயாமம் பயிற்சி பண்ணுறது நம்ம மூச்சு காற்றை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. இப்போ மூச்சு காற்றை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா அது பிராணாயாமம் முழு பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு முன்னாடியே மூச்சு பயிற்சி நல்லா கற்றுக்கலாம். அந்த மூச்சு பயிற்சி கற்றுட்டு அடுத்து நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது அதுக்குள்ள பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது ஃபஸ்ட்டு தொடக்கம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல சுகாசனத்தில் உட்காந்துக்கணும். சின் முத்திரையை வச்சுக்கணும். ரெண்டு கையும் சின் முத்திரை. நம்ம பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் டச் பண்ணி ஃபெதர் டச், ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது, லைட்டாக டச் பண்ணி முதல்ல முதுகு தண்டை நேராக வச்சுக்கணும். மூச்சு பயிற்சி எப்பவுமே முதுகு தண்டு நேராக இருந்தால் தான் நமக்கு அதோட பலன் முழுமையாக கிடைக்கும். மூச்சு பயிற்சி நம்ம முழுமையாக நமக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா முதுகு தண்டு நேராக இருக்கணும். முதுகு தண்டு வழியாக தான் நம்ம காற்று உள்ள கீழ் அடிவயிற்று வரையும் போய் மூலாதாரத்து வரையும் போயிட்டு மறுபடியும் மேலே காற்று ரிலீஃப் ஆகும். அப்போது நம்ம சின்னத்தில் வச்சுக்கலாம். சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம். சுகாசனத்தில் உட்கார முடியாதவங்க சேர்லையோ பெட்லேயோ எப்படி உட்காந்துட்டோ அது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி பண்ணுறோம். சின்முத்திரையை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு பண்ண பயிற்சி. மூச்சு காற்றை ஃபுல்லாக உள்ளே இழுக்கிறோம். அடிவயிறு வரையும் போகணும் மூச்சு காற்று. போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக ரிலீஃப் பண்ணுறோம். ஃபுல்லாக மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறோம். ஸ்லோவாக வெளியே விடுறோம். இந்த மூச்சு பயிற்சியை மட்டும் தொடர்ந்து பண்ணணும். ஒரு வாரம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நாடி சுத்தி பயிற்சி பண்ணலாம். அதுக்கடுத்து பிராணாயாம பயிற்சி பண்ணலாம். தொடக்க நிலை மூச்சு பயிற்சி பார்த்தோம். இது ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணணும். குறைஞ்சது 10 நிமிஷமாவது டெய்லி பண்ணணும். இது தொடர்ந்து பண்ணதுக்கப்புறம் அடுத்த பயிற்சியை பார்க்கலாம்.